நம் வாழும் இவ்வுலகில் நம்முடன் அற்புதமான உயிரினங்களும் வாழ்ந்து வருகின்றன. அதைப் பற்றி இன்று பார்ப்போம். நாள் 11. சங்கு ஊதுவதின் அதிசய பலன்கள். தீய ஆற்றலை நீக்கும் தெய்வீக ஒலி. சங்கு ஒரு புனித சின்னம். பெருமாளின் கரங்களில் காணப்படும் அந்த சங்கு வெறும் இசைக்கருவி அல்ல. அது பிரபஞ்சத்தின் ஆதி தோனி ஓம் என்பதின் வடிவமே. நம் வீட்டில் சங்கு ஊதுவது என்பது வெறும் சடங்கல்ல, அது ஒரு சக்தி வாய்ந்த அதிர்வை எழுப்பும் ஆன்மீக வழி. சங்கின் ஒலி பரவும்போது அந்த அதிர்வு வானிலும் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் பரவி தீய ஆற்றல்களை தகர்த்து நம் மனதின் கலக்கத்தையும் நீக்கும். அந்த ஒலி நம் உடலில் உள்ள நாடிகளையும் தூண்டி பிராண சக்தியை எழுப்புகிறது. இதுவே காரணம், பழங்காலத்தில் யுத்தம் தொடங்கும் முன் அல்லது பூஜை ஆரம்பிக்கும் முன் சங்கு ஊதப்பட்டதற்கு. அது ஒரு தெய்வீக ஆற்றல் அலையை எழுப்பும் சக்தி கொண்டது. வீட்டில் சங்கு ஊதும்போது வீட்டின் காற்று சுத்தமாகி ஆன்மீக அதிர்வுகள் பெருகுகின்றன. அந்த ஒலி நம் மனதை அமைதியாக்கி நம் பிரார்த்தனையை வலுப்படுத்துகிறது. சங்கின் ஒலி அசுர சக்திகளை நீக்கும் அதிர்வாக கருதப்படுகிறது. அதனால்தான் சிலர் காலை நேரத்தில் சங்கு ஊதுவது வழக்கம். அது வீட்டை ஒரு ஆலயமாக மாற்றுகிறது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு சில நிமிடங்கள் சங்கு ஊதினால் உங்கள் மனமும் வீட்டு சக்தியிலாம் மாற்றம் காணும். அது வெறும் ஒலி அல்ல, அது தெய்வத்தின் மூச்சு. அந்த மூச்சை உன் வீட்டில் ஒலிக்கச் செய். அப்போதுதான் வீடு ஒளியால் நிரம்பும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் செய்து பாபு BK சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்.